2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் திருப்பிக் கொள்ளும். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 2 Samuel 7 and verse 29. இப்போதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பது. இந்த ஜெபத்தை தாவீது செய்கிறதை நான் பார்க்கிறேன். தாவீது ஜெபம் பண்றார் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னுடைய வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தருளும் என்று இந்த தாவீது ஜெபிக்கிறதை நான் பார்க்கிறோம். ஆனால் நான் இந்த ஜெபத்தை 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் என்னை ஆசீர்வதியும் என்று அவன் ஜெபிக்கிற ஜெபத்தை வாசிக்கும் பொழுது இதனுடைய முதல் வசனத்தை நீங்கள் வாசிப்போம். அதே அதிகாரம் 7ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமா இருக்கையில். நல்லா பாருங்க, இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது தாவீதுடைய ஆசீர்வாதமான வாழ்க்கை குறித்து எழுதப்பட்டிருக்கு. தாவீதை பத்தி எழுதியிருக்கிறது, அவனை சுற்றி இருந்த எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாகிட்டார். அவனை யார் யாருக்குள்ள சண்டை போட்டானோ எல்லா இடத்துலயும் வெற்றி அவனுக்கு கிடைத்தது. இப்பொழுது ஐயா நல்லா ரெஸ்ட் எடுக்கிறார், இளைப்பாறுகிற ஒரு நல்ல நேரம். தன் வீட்டில வாசம், சொந்த வீடு, பெரிய அரண்மனை போல ஒரு வீடு, இவ்வளவும் இருக்கு. ஆனா இவ்வளத்தையும் வச்சுக்கிட்டு கடைசி வசனத்துல சொல்றாரு, ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க. அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், இவ்வளவையும் வைத்துக் கொண்டு ஒருத்தர் ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறானா, 2 காரியங்களை நான் இதுல தெளிவுபடுத்த முடியும். ஆரம்பத்தில் 2 காரியங்களை தெளிவுபடுத்தும். முதலாவது, நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கலாம். உலக பிரகாரமாய் நமக்கு தேவையான வீடு, உலக பிரகாரமாய் நமக்கு தேவையான ஆஸ்தி, இது எல்லாமே அவங்க கையில இவன்ட்ட இருந்தது போல எல்லாமே இருக்கலாம். ஆனால் இவ்வளவு காட்டிலும் தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். நம்ம சம்பாதிச்ச ஆசீர்வாதம் இல்லை, நம்ம சம்பாதித்த சொத்து இல்லை, இதையெல்லாம் தாண்டி தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்று ஒன்று இருக்கிறது. அது ஒன்று. இரண்டாவது காரியம் ஒன்றை நான் இதுல பார்த்தேன். இங்க பாருங்க, இந்த மனுஷன் எப்பொழுது ஜெபித்தான் என்றால் தன்னுடைய தேவையின் மத்தியில ஜெபிக்கல. ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு இல்லை, எனக்கு ஒரு வீடு தாங்க, அப்படி ஜெபிக்கல. தன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் நிறைவா இருந்த பொழுது தேவனை அண்டி, தேவனை நம்பி அவருடைய ஆசீர்வாதத்தை ஏங்கி ஒருவன் ஜெபிக்கிறான் என்றால் அதுதான் உண்மையான ஜெபம். இன்னைக்கு நிறைய பேர் தேவை மத்தியில ஜெபிக்கிறாங்க. ஏழைகளா இருந்த பொழுது ஜெபித்த அநேகர், தங்களுடைய வாழ்க்கையிலே காரியங்கள் எதுவுமே கையில இல்லாத பொழுது ஆண்டவரை தேடிய ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் வந்த பொழுது தேவனை மறந்தவர்களாய் போய்விடுகிறார்கள். ஆனா இந்த மனுஷனை பாருங்க, எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்ற பிறகு, தன்னுடைய வாழ்க்கையில சத்துருக்களை எல்லாம் ஆண்டவர் முறியடிச்ச பிறகு, இளைப்பாறுகிற பொழுது, தன்னுடைய வீட்டில வாசமா இருக்கும் பொழுது அந்த மனுஷன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதத்தை தாங்க. நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு உயர்வை ஆண்டவர் கொடுத்தாலும் நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்கணும்னா நம்ம சொத்து மேலேயோ நம்முடைய பணத்தின் மேலேயோ அல்ல, நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல மாத்திரம். இன்னைக்கு நான் 5 குறிப்புகளை உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், சங்கீதம் 127:1, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. நான் சொல்றேன், நீங்க என்ன வேணா கஷ்டப்படலாம், எவ்வளோ வேணா பாரப்பட்டு நீங்க வீடை கட்டலாம். ஆனா நான் சொல்றேன், உங்களுடைய வீட்டை கர்த்தர் கட்டாவிட்டால் நீங்க கட்டுற போடுற எல்லா பிரயாசத்துக்கும் ஒரு பிரயோசனம் கிடையாது. நம்மை ஆசீர்வதிக்கிறது தேவன் மாத்திரம்தான். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு நான் 5 குறிப்புகளை சீக்கிரமா நான் உங்கள் மத்தியில நான் பேச விரும்புகிறேன். முதலாவது குறிப்பு, நான் முதல்ல குறிப்புகளை சொல்லி அப்புறம் நான் விளக்கி பேசுகிறேன். முதலாவது, வாட் இஸ் காட்ஸ் blessing? கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றால் என்ன? இதான் முதல் குறிப்பு. இரண்டாவது, where will God's blessing be? கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்கே இருக்கும்? இரண்டாவது. மூன்றாவது, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எப்படி பயன்படுத்துவது, எப்படி கையாளுவது? மூன்றாவது, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கையாளும் பொழுது நாம் கவனமாய் இருக்க வேண்டியவை. ஐந்தாவது, எப்பொழுது தேவன் ஆசீர்வதிப்பார், எப்பொழுது நம்மை தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த 5 குறிப்புகள் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். முதலாவது குறிப்பு, கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றால் என்ன? வாட் இஸ் காட்ஸ் blessing? நமக்கு மிக அறிமுகமான ஒரு வசனம் நீதிமொழிகள் 10:22 வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது,
கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். இப்ப நல்லா கவனிங்க, இந்த வசனத்துல ரெண்டு பகுதிகள் இருக்கு. நமக்கு முதல் பகுதி ரொம்ப பிடிக்கும். கர்த்தரின் ஆசீர்வாதம் என்னத்தை தரும்? ஐஸ்வர்யத்தை தரும். இதுதான் நமக்கு ரொம்ப தேவை. நம்மளுக்கு ஐஸ்வர்யம் தேவை, செல்வம் தேவை, சொத்து தேவை, நல்லது. ஆனால் இந்த வசனத்தின் இரண்டாவது பகுதி இருக்கிறது, அதனோட அவர் எதை கூட்ட மாட்டார்? வேதனை கூட்ட மாட்டார். நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால் ஐஸ்வர்யம் கிடையாது, ஆனால் வேதனை இல்லாத ஐஸ்வர்யம். அது ரொம்ப முக்கியம். நான் சொல்றேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னவென்றால், முதலாவது நீங்க புரிஞ்சுக்கணும், நம்முடைய கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானத்தை கட்டளையிட்டார் பாருங்க, அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். நிறைய பேர் இந்த சொத்து பின்னாடி ஓடிட்டு இருக்கோம், பணத்து பின்னாடி ஓடுறோம். ஆனா நான் சொல்றேன், இதை காட்டிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. என்னவென்றால் நம்முடைய குடும்பங்களிலே சமாதானத்தை ஆண்டு தருகிறார். சொல்ற சென்னையில நீங்க பார்க்கலாம், நிறைய பேர் பென்ஸ் கார், ஆடி கார், BMW இதெல்லாம் போவான். எல்லாம் பல லட்சம் மதிப்புள்ள கார்ல போவான். பக்கத்துல ஒரு மனைவி உட்கார்ந்து இருப்பாங்க. இவன் போறது பெரிய பென்ஸ் காரு, பக்கத்துக்கு மனைவிட்ட பேசுறது கூட வார்த்தை கிடையாது. நான் சொல்றேன், இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதமாயா? நீ காரை வச்சு என்ன பிரயோஜனம்? ஆனா சில பேரை பார்த்துருக்கேன், அவன்கிட்ட கார் இருக்காது, அவங்க கிட்ட ஒரு மோட்டார் பைக், சைக்கிள், ஸ்கூட்டர் கூட இருக்காது. சைக்கிள்ல போவாங்க கணவன் மனைவி, அவ்வளவு சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு போவாங்க. நான் சொல்றேன், இதுதாயா ஆண்டு கொடுக்குற ஆசீர்வாதம். பணம் இல்ல. நான் சொல்றேன், முதலாவது நீங்கள் தேவனை தேட வேண்டியது, தேவனிடத்தில் கேட்க வேண்டியது என்னன்னா, எங்க குடும்பத்துல சமாதானம் வேண்டும். Peace in our family. நான் சொல்றேன், அதான் வேதம் சொல்லி, என்ற ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களில் வாசம் பண்ணுவாங்க. சொல்ற சமாதானம் is the blessing of God. கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்னவென்றால் peace in the family. குடும்பத்திலே ஒரு சமாதானம். ஒரு ஊழியர் ஒருவர் ஒரு ஊருக்கு ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டிருந்தார். அந்த ஊரிலே ஊழியத்திற்காக அவர் சென்றிருந்த பொழுது அங்கே 3 நாட்கள் கூட்டம் நடத்தினார். அப்பொழுது அந்த 3 நாட்களும் அவரை ஒரு பெரிய ஒரு பணக்காரருடைய வீட்டிலே தங்க வைத்திருந்தார்கள். அவர்கள் ஒரு திருமணமாகி கொஞ்ச நாட்களான தம்பதிகள், ஒரு 5-6 வருடங்களான தம்பதிகள். அவங்க வீட்டில் இவர் தங்கியிருந்தார். அந்த 3 நாட்களும் இவரை நன்றாய் கவனித்தார்கள். கடைசி நாள் இவர் கூட்டத்துக்கு போறதுக்கு முன்பதாக இவருக்கு சாப்பாட்டை பரிமாறினார்கள். அந்த அம்மா மட்டும், அந்த மனைவி மாத்திரம் இருந்தாங்க. அவங்க சாப்பாட்டை பரிமாறின பொழுது அந்த பிள்ளையை பார்த்து இவர் கேட்டார், அம்மா, நான் 3 நாட்களா இந்த வீட்டில் இருக்கிறேன். இந்த 3 நாட்களும் நான் என்னை ஒரு ராஜா போல இங்க கவனிச்சிங்க. எனக்கு எந்த குறையுமே கிடையாது. அவ்வளோ என்னை மதிச்சு, என்னை இவ்வளோ கனப்படுத்தி, என்னை சாப்பாடுலாம் போட்டு என்னை இவ்வளோ இது பண்ணீங்க. ஆனா நான் அந்த 3 நாளா உன்னை பார்க்கிறேன், உன் முகத்துல ஏதோ ஒரு குறை இருக்கே, ஒரு கவலை இருக்கே, ஒரு சந்தோஷமாவே இல்லையே. நீ ஏன் உன் முகத்துல எப்பவுமே ஒரு சிரிப்பு இல்லை, ஒரு சந்தோஷமே இல்லையே, ஏதோ ஒரு குறைவும் வாழ்க்கையில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். இதை கேட்ட உடனே அவள் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார். கேட்டா, ஏமா அழுகுற? சொன்னா, ஐயா, நான் கல்யாணம் ஆவதுக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய பணம், என்னுடைய அப்பா ஒரு பெரிய பணக்காரர், எனக்கு மாப்பிள்ளை தேடினாங்க. என்னை விட, எங்க வீட்டை விட பெரிய வசதியான ஒரு குடும்பத்துக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். இந்த வீட்டுல எனக்கு ஒரு குறை கிடையாது ஐயா. இந்த வீட்டுல எங்க வீட்டை காட்டிலும் இங்க வசதி, எங்க வீட்டுல காட்டிலும் நிறைய வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள். இங்க நான் வேலையை செய்யறது ஒண்ணுமே கிடையாது, எல்லாத்துக்கும் ஆள் இருக்கு. எனக்கு ஒரு பிள்ளை இருக்கா, எனக்கு ஒரு குறை இல்லையா. ஒரே ஒரு குறை தான், என்னன்னா என் கணவனுடைய இருதயத்துல மாத்திரம் நான் இல்லையா. அங்க வேற யாரும் இருக்கிறாங்க, மத்த எல்லாம் இருக்கு, என் கணவனுடைய இருதயத்துல இடம் இல்லைங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், இவ்வளவு ஆசீர்வாதம் இருந்து, இவ்வளவு பணம் இருந்து வீட்டுல சமாதானம் இல்லைங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துல நீங்க முதல் இடத்துல நீங்க வைக்க வேண்டியது உங்களுடைய வீட்டிலே சமாதானம். இந்த சமாதானத்துக்கு காசு தேவை கிடையாதுங்க. நான் சொல்றேன், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதுல மன ரம்மியமாய் சந்தோஷமாய் மத்தவனை பார்த்துக்கிட்டு அவன்கிட்ட இது இருக்கு, என்கிட்ட இருக்கு. நான் சொல்றேன், உங்கள் வீட்டுல யாருக்கும் இல்லாத ஒரு சமாதானத்தை தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு தருகிறார். அதை முதன்மைப்படுத்தி நம்ம வீட்டுல மற்றதெல்லாம் ஆண்டு பார்த்து கொண்டு வர தேவனுடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் அல்ல, வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கை, சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதம் என்றால் என்ன? இரண்டாவது நாம் வாசிக்கிறோம், where will God's blessing be?
கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்கே இருக்கும்? நீங்க எல்லாம் வாசிங்க. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம், கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். பாருங்க, ஆண்டவருடைய பெட்டி ஓபேத் ஏதோம் வீட்டில் இருக்கு. இந்த வீட்டில 3 மாசம் இருந்த பொழுது கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய பெட்டி எதை காட்டுகிறது என்றால் கர்த்தருடைய பிரசன்னத்தை காட்டு. நான் சொல்றேன், உங்களுடைய வீட்டில தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் கவனமா இருக்க வேண்டியது என்ன? உங்க வீட்டுல ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கா? உங்க வீட்டுல ஆண்டவர் தங்கி இருப்பாரா? வேதத்துல வாசிக்கிறோம், ஆண்டவர் பாளையத்தை சுற்றி வருகையில் உங்களுடைய பாளையத்தை நீ சுத்தமாய் வைப்பாயாக, ஏனென்றால் ஆண்டவர் ஒரு அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு விலகி போகாதபடிக்கு உன்னுடைய பாளையம் எப்பொழுதும் சுத்தமாய் இருப்பதாக வாசிக்கிறோம். சொல்றேன், ஆண்டவர் நம்முடைய வீடுகளில் தங்க வேண்டும் என்றால், ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய வீட்டிலே இருக்க வேண்டும் என்றால் அதை கேட்டது போல நம்முடைய வீடு இருக்கணும். நம்முடைய வீட்டுல கேட்க வேண்டிய சத்தம் சண்டை சத்தம் கிடையாது. நம்முடைய வீட்டுல கேட்க வேண்டியது ஆனந்த சத்தம் கேட்கப்படும். நம்முடைய வீட்டுல ரட்சிப்பின் சத்தம் கேட்கப்படவே, ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் நிரம்பிய ஆராதனைகள் நம்முடைய வீட்டுல கேட்கப்படணும். சொல்றேன், இன்றைக்கு அநேக வீட்டுல என்னதான் கேட்குதுன்னா வெறும் சீரியல் சத்தம் தான் கேட்குது. எப்ப திரும்பினாலும் டிவி. நான் சொல்றேன், நம்முடைய வீடுல தேவனுடைய சத்தம் ஒலிக்கட்டும். தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய வீட்டில் எப்பொழுது தங்கி இருக்கிறதோ அங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு தங்கி இருக்கும். தேவன் இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம். பாருங்க, இந்த மோவாப் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் படையெடுத்து வந்த பொழுது அந்த ராஜா பார்க்கிறான், பாலாக் ராஜா பார்க்கிறான். அவன் தன்னுடைய பாலாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி அழைக்கிறான். அழைச்சிட்டு சொல்றான், ஐயா, நம்ம இங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி நான் ஃபுல்லா கேள்விப்பட்டேன். எல்லா இடத்துல அடிச்சு நொறுக்கி, எகிப்த நொறுக்கிட்டானுங்க, எரிகோவை நொறுக்கிட்டானுங்க, எல்லாரையும் நொறுக்கி இப்ப நம்ம இடத்துக்கு வந்திருக்கானுங்க. அவனுக்கு தெரியும் இவர்கள் அடுத்தது மோவாபையும் முடிச்சிருவானுன்னு தெரியும். இந்த பாலாமை பார்த்து கேட்கிறான், என்னையா பண்ணலாம்? இப்போ பாலாம் சொல்றான், இவங்களை ஒண்ணுமே நீ பண்ண முடியாது, ஏன்னா அவர்களுக்குள் இருக்கிற தேவன் அவ்வளவு பெரியவர். ஆனா நீ என்ன பண்ணலான்னு சொன்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற தேவனை துரத்திடு, அவங்கள துரத்திடலாம். அவன் ஒரு ஐடியா கொடுக்குறான். கடைசியில பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, மோவாபிய இளம் பெண்கள் கையில அவர்கள் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவை கொடுத்து அனுப்புறாங்க. அந்த மோவாபிய உள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் வராங்க. இவன் இந்த உணவை உண்டு அசுத்தப்படுகிறார்கள். அந்த பெண்களோடு வேசித்தனம் பண்ணுகிறார்கள், பாவம் செய்கிறார்கள். ஆண்டவர் அவர் தன்னுடைய வாதை அனுப்புகிறார். 24,000 பேர் ஒரே நாளை கொண்டு போடுறார். ஜனங்கள் மத்தியில் ஒரு சங்காரம் உண்டாகும். இதை யார் உண்டாக்குனதுன்னா மோவாப்காரன் பண்ணல, ஆண்டவரை வெளியே துரத்துனாங்க. இங்க ஆசீர்வாதம் போயிடுச்சு. நான் சொல்றேன், உங்களுடைய வீட்டிலே எவ்வளவு காலம் நீங்கள் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ, தேவனுடைய பிரசன்னத்திற்கு நீங்கள் எவ்வளவு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ, அவ்வளவு அதிகமாய் உங்கள் வீடுகளில் தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கியிருக்கும். அதுக்குதான் முதல் இடம். Where will God's blessing be? மூன்றாவது வாசிக்கிறோம், how to use God's blessing. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் எப்படி பயன்படுத்துவது? நான் சீக்கிரமா பேசுகிறேன். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 23:5 சொல்கிறது, என் சத்துருக்கள் முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறேன், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் அடிக்கடி இதை யோசிச்சிருக்கேன். பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படின்னு போட்டு, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் தண்ணி கேட்கறேன்னு வைங்களேன், நீங்க ஒரு கிளாஸ்ல தண்ணி தரீங்க. எப்படி தருவீங்க? கிளாஸ் ஃபுல்லா தருவீங்க, கரெக்டா? கிளாஸ்ல ஃபுல்லா தண்ணி ஊத்தி எனக்கு தருவீங்க. யாரும் கிளாஸ்ல ஃபுல்லா தண்ணி ஊத்திட்டு பக்கத்துல ஒரு பாட்டில் எடுத்துட்டு வந்து அப்படி ஊத்திக்கிட்டே வெளியே கொண்டு வர மாட்டீங்க. யாரை கொண்டு வந்தீங்களா? ஆனா இங்க சொல்லுகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாத்திரம் நிரம்பி இருந்தால் அது உங்களுக்கு ஆசீர்வாதம். பாத்திரம் நிரம்பி வழிந்தால் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நீங்க மாத்திரம் ஆசீர்வதிக்கப்படுறது இல்ல, உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். உங்களை சுற்றி இருக்கிறவங்க அவர்கள் உங்கள் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறார். நான் சொல்றேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்று சொல்வது நாம் பெற்றுக் கொள்வதல்ல. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால், நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். கொடுக்காதவன் கிறிஸ்தவன் கிடையாது. நான் சொல்றேன், கொடுத்தவர்களுக்கு தான் தெரியும் கொடுக்கிறதுனால் வருகிற ஆசீர்வாதத்தை அவர் அறிந்து கொள்ளுங்கள்.
நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதிலே நீங்கள் ஆண்டவருக்கு திருப்பி கொடுங்கள், ஏழைகளுக்கு கொடுங்கள், இல்லாதவர்களுக்கு கொடுங்கள். நான் சொல்றேன், நீங்கள் கொடுக்க கொடுக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க உண்மை. சின்ன வயசுல இருந்து எங்களுடைய அப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுதான். 3.5 ரூபாய் எங்க அப்பா கூலி வாங்கும் பொழுது கூட சரியாக அதுல உண்மையாய் 35 பைசாவை முதல் ஆண்டு தசமம் கொடுத்துட்டு தான் அடுத்த வேலை. இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் லட்சங்களிலே தசம வாங்கத்தை கொடுக்க வைத்திருக்கிறாப்பா. நான் சொல்றேன், சின்னதுல உண்மையா இருந்தாங்க, ஆண்டுக்கு கொடுக்க வேண்டியதுல உண்மையா இருந்தாருங்க. நான் சொல்றேன், தசம பாகத்துல உண்மையா இருங்க. ஆண்டு உங்களை ஆசீர்வதிக்கணுமா, தேவனுக்கு கொடுக்கறதுல உண்மையா இருங்க. என்னுடைய பையன் 6 வயசு ஆகுது. அவங்க யாரும் தப்பா நினைச்ச மாதிரி நினைக்கிறேன், இப்படிலாம் வளர்க்குறாங்க பையனை. எனக்கு இந்த பையன் 6 வயசு தான் அவனுக்கு. கடந்த ஒரு 6-7 மாசங்களா நாங்கள் அவனை பழக்கியிருக்கோம். என்ன பழக்கியிருக்கோம்னா, ஒவ்வொரு சனிக்கிழமையும் 10 ரூபாய் நோட்டுகளே அவனுக்கு தருகிறோம். ஒரு சனிக்கிழமை 100 ரூபாய் அவனுக்கு. ஆனா இந்த 100 ரூபாயை அவன் கையில கொடுத்துட்டு என்ன பண்ணணும்ன்றதுக்கு ஒரு வரைமுறை வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, 10 ரூபாய் நோட்டு வாங்கின உடனே முதல்ல என்ன பண்ணணும்னா, ஒரு என்வலப்பை எடுத்து அதுக்குள்ள ஒரு 10 ரூபாய் வச்சு மேல அவன் எழுதுவான், திஸ் இஸ் மை டைத், என்னுடைய தசம பாகம் அப்படின்னு சொல்லி அவர் பேர்லாம் எழுதி முதல்ல ஓடி போய் எங்க அப்பாட்ட கொடுப்பான். ஃபர்ஸ்ட் 10 ரூபாய் ஆண்டவருக்கு, 2வது 10 ரூபாய் எதுக்குன்னு சொன்னா அடுத்த நாள் சண்டே சண்டே ஸ்கூல்ல காணிக்க போடுறதுக்கு 10 ரூபாய். 3வது 10 ரூபாய் எதுக்குன்னா, சர்ச்சு முடிஞ்ச பிறகு எங்க சபையின் வாசல் நிறைய ஏழைகள் உட்காந்துருப்பான், அதுல யாராவது ஒரு ஏழைக்கு போய் 10 ரூபாய் கொடுக்கணும். அடுத்த 10 ரூபாய் எதுக்குன்னா, அவனுக்கு ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கு, அந்த 10 ரூபாய் சேர்த்து வைக்கணும். கடைசி 10 ரூபாய் எதுக்குன்னு சொன்னா எங்களுக்கு திருப்பி தரணும். 100 ரூபாயை கொடுத்து 50 ரூபாய் பிடிக்கிறோம். அவனுக்கு நான் இந்த வயசுல கத்து கொடுத்துருக்கேன், நீ வாங்குறது முக்கியம்டா, வாங்கினதை கொடுக்கணும். நான் சொல்றேன், கொடுக்கறதுல தான் ஆசீர்வாதம். மிச்சம் 50 ரூபாய் நீ எப்படின்னா செலவு பண்ணு. அவனுக்கு டாய்ஸ் வேணுமோ, அவனுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கலாம். ஆனா 100 ரூபாயில 50% கொடுக்க பழக்கிருக்கும். நான் சொல்றேன், நீங்க எவ்வளவு அதிகமாக கொடுக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். சத்தமே குறைஞ்சிருச்சு பாருங்க. பாருங்க, ஒரு டேம் இருக்குன்னு வைங்களேன், ஒரு அணை கட்டுகிறார்கள், தண்ணி சேர்த்து வைக்கிற அணை. இந்த தண்ணி நிறைய டேம் இருக்கு, நிறைய டேம்ல தண்ணி சேர்த்து வைக்க. எதுக்கு சேர்த்து வைக்கிறாங்க? போட்டி போடுறதுக்கா? எங்க அணையில எவ்வளவு தண்ணி இருக்கு, உங்க அணையில எவ்வளவு தண்ணி இருக்கு, இதுக்கு போட்டி போடுறதுக்கு அணை இல்ல. அணை எது கட்டுறாங்கன்னா, தேவை எப்போ தண்ணி திறந்து விடுறதுக்கு. நீங்க திறந்து விடலன்னு வைங்க, ஒண்ணு டேம் உடைச்சிட்டு போயிடும், எவனுக்கும் பிரயோஜனம் இல்லாம, இல்லாட்டி ஆவியா போயிடும். இன்னைக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் எவனுக்குமே பிரயோஜனம் எல்லாம் போயிருச்சு. ஏன் தெரியுமா? நீ கொடுக்கவே இல்லை. நான் சொல்றேன், நீங்க கொடுத்து பாருங்க, மீண்டும் ஆடு நிரப்ப உண்மை உள்ளவராக கொடுக்கிறவர்களா இருக்கு. நிறைய பேர் காடு கொடுக்கறதுன்னா அப்படியே ஒரு என்னடா பண்றது, வேற வழியே இல்லையே, இது மாதிரிலாம் கொடுக்குறவங்க. நான் ஒருத்தர் இருந்தானா, இவன் ஆண்டு கொடுக்கணும்னு நினைச்சான், எப்படி கொடுக்குறது தெரியல, எவ்வளவு கொடுக்குறதுன்னு தெரியல. ஒன்னு என்ன பண்ணானா, ஒரு கிரவுண்டுக்கு போனான், கையில எல்லாம் காசு எடுத்துட்டு கிரவுண்டுக்கு போனான். போயிட்டு அவனை சுத்தி ஒரு வட்டம் வரைஞ்சான். வட்டம் வரைஞ்சிட்டு சொன்னானா, நான் கையில இருக்கிற காசுலாம் தூக்கி போட போறேன், எதுலாம் இந்த வட்டத்துக்குள்ள உழுதோ அதெல்லாம் தேவனுக்கு, வெளியே விழுறதெல்லாம் எனக்கு. தூக்கி போட்டான் பாருங்க, எல்லாமே முக்காவாசி வட்டத்துக்குள்ளே விழுந்துருச்சு. என்னடா இது இவ்வளவு கொடுக்கணுமா கடவுளுக்கு, கொஞ்சம் தான் வெளியே விழுந்துருக்கு, சரி பரவாயில்ல சொல்லி தொலைச்சிட்டோம் அப்படின்னு கொடுத்துட்டான். 2வது வாட்டி யோசிச்சோம், இப்போ திருப்பி தூக்கி போட போறேன், வட்டத்துக்குள்ள விழுறதெல்லாம் எனக்கு, வெளியில விழுறதெல்லாம் கடவுளுக்கு அப்படின்னு. அதனால பக்கத்துல வட்ட கீழே போய் தரையில போய் பக்கத்துல போய் அப்படி போட்டான். அவன் கரெக்டா போடும்போது காத்து அடிச்சிருச்சு, முக்காவாசி வெளியே போயிடுச்சு. ஐயோ திருப்பி எல்லாம் போயிருச்சு, திருப்பி கொடுத்துட்டான். ஆனா நம்ம ஆள் உஷார் பாருங்க, நம்ம ஆட்கள் மாதிரி அறிவாளி கிடையாது. அடுத்த வாட்டி யோசிச்சான், வட்டமே போடல. இப்ப சொன்னா, ஆண்டவரே இவ்வளவு காசு இருக்கு, நான் மேல தூக்கி போடுறேன், உங்களுக்கு எவ்வளவு வேண்டுமோ எடுத்துக்கோங்க, மிச்சத்துக்கு கீழே போடுறேன். எப்படி கஞ்சத்தனம் பண்ண நம்ம ஆட்டு ஆண்டு கொடுக்கறதுல எப்படிடா பிசித்தனம் பண்ண. நான் சொல்றேன், நீங்க ஆண்டு கொடுக்கும்போது உற்சாகமா கொடுங்க. நீங்க நிறைய பேர் நினைச்சு, ஐயோ நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுங்க, எப்படின்னு ஆண்டு கொடுக்குறது. நான் சொல்றேன், நீங்க சம்பாதிச்சது உங்க பணம் கிடையாதுங்க. நீ கையில வைத்திருக்கிறது யாருடைய பணம் தெரியுமா? தேவனுடைய பணம். ஆண்டு மாத்திரம் உங்க ஜீவனை தராட்டி எங்க வேலைக்கு போவீங்க? ஆண்டு கிருபையாய் நம்மளுக்கு கொடுத்தார். ஆண்டு கிருபையாய் பலனை கொடுத்தார், கிருபையாய் ஜீவனை கொடுத்தார். நான் சொல்றேன், இந்த பணம் அவருடையது. அவருக்கு சந்தோஷமா கொடுங்க, உற்சாகமா கொடுங்க. இங்க பாருங்க, நான் பாஸ்டர் சொல்லி பிரசங்கம் பண்ணல, எனக்கு தெரியும் என்னை ஆண்டு கொடுக்க வைத்தார். எங்க அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க, கொடுக்க பழகினாங்க. நான் சொல்றேன், இன்றைக்கு எவ்வளவோ ஊழியர்களை நாங்கள் தாங்குகிறோம், எத்தனையோ ஊழியர்களை நாங்கள் தாங்குகிறோம். எனக்கு தெரியும் ஆண்டவர் என்னுடைய தேவைகளை சந்திக்க உண்மை உள்ளவர்கள். சொல்றேன், இன்றைக்கு என்னுடைய அப்பா பெரிய ஸ்தாபனம், பெரிய ஊழியம் செய்யறாங்க, பெரிய ஊழியத்தில் இருக்கிறாங்க, 6000 விசுவாசிகள் இருக்கிறாங்க. ஆனா எனக்கு ஒரு பைசா கிடையாது.
எங்க சபையில இருந்து எனக்கு ஒரு சம்பளம் கிடையாது. ஆனா எனக்கு வருகிற காசு நான் உண்மையா எத்தனையோ பேர் உதவி செய்கிறேன். ஆண்டவர் என் தேவை, எனக்கு தேவைக்கு மேல ஆண்டவர் தர உண்மை உள்ளவரா இருக்கிறார். நான் சொல்றேன், இன்றைக்கு உங்களுக்கும் அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். நிச்சயமா அவர் உங்களை நடத்த உண்மை உள்ளவரா இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னவென்றால், நான் இன்னைக்கு காலையில ஒரு சின்ன சாட்சி நான் சொன்னேன். அந்த இன்னொரு சபையில நான் 2010ஆம் ஆண்டு வரைக்கும் நான் ஒரு உலக பிரகாரமான இசை உலகத்திலே வாழ்ந்தேன். எங்க அப்பாக்கெல்லாம் தெரியவே தெரியாது. நான் அட்வர்டைஸ்மெண்ட்ல மியூசிக்ல ஆரம்பிச்சேன். கடைசியில அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் கடைசியில சினிமாக்கே போயாச்சு. பயங்கர ஃபேமஸ் இந்த சர்க்கிள்ல. வெளியில யாருக்கும் தெரியாது, பட் ஆனா அந்த மியூசிக் டைரக்டர் கீழே நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ணிருக்கேன். நான் அதிகமாய் சம்பாதிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய வாழ்க்கையில ஊழியத்தையே வரக்கூடாது அப்படின்னு நினைச்சு வேண்டுமென்றே ஆண்டவரை விட்டு விலகி போன நாட்கள். நான் போய் பயங்கரமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ எனக்கு ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு. என்ன ஆசைன்னா, என்னைக்காச்சும் ஒரு நாள் ஏஆர் ரகுமானுக்கு போய் வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனா அந்த ஆசை நிறைவேறவே. பல டைரக்டர் வேலை செய்யணும், ஏஆர் ரகுமான் மட்டும் கிடைக்கும். நிறைய வாட்டி ஜஸ்ட் மிஸ்ல போயிடுச்சு. நான் இப்படி உழைச்சிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய கடைசியா நான் வாங்கின சம்பளம் எவ்வளவுன்னா 18,000 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிச்சேன். அந்த காசை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியாது, அவ்வளவு காசு இருந்துச்சு கையில. நல்லா கவனிங்க. ஆனா 2010ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு என்று பிரித்தார். எனக்கு அன்றைக்கு நான் வேலைக்கு போறேன். ஏற்கனவே 5 நாள் வேலை செஞ்சிருக்கேன். அந்த 5 நாள் சம்பளம் பாக்கி 90,000 எனக்கு தரணும். இன்னைக்கு கடைசி நாள், அந்த வாரத்தின் கடைசி நாள். நான் ஒர்க் பண்ணா 1,08,000 ரூபாய் எனக்கு சம்பளம். பயங்கர சந்தோஷமா போயிருக்கேன் அன்னைக்கு. ஏன்னா அன்னைக்கு சாயங்காலம் அப்படியே அந்த இண்டஸ்ட்ரியில அப்படியே கையில அப்படியே கேஷா தருவாங்க. அப்படியே காசு 1,08,000 ரூபாய் நீ சாயங்காலம் சம்பளம் அப்படின்னு போய் காலைல 9 மணிக்கு என் சிஸ்டம் ஆன் பண்றேன். எனக்கு ஆண்டவர் என் ஆவியில் ஒரு பெரிய கலக்கத்தை கொடுத்தாரு. அப்படியே வேர்த்து ஊத்துது. என்னுடைய இருதயம் படபட அடிக்கிறது. அவ்வளவு ஒரு கலக்கம். எனக்கு தெரியும் ஆண்டவர் தான் எனக்கு கொடுக்குற கடைசி வாய்ப்பு. நான் சிஸ்டம் ஆஃப் பண்ணேன். அந்த காசை கூட, பாக்கி காசு கூட வாங்கல. ஓடி வந்துட்டு என் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு எடுத்துட்டு வந்துடுறா சிஸ்டமை. மியூசிக் டைரக்டர் போற வழியில தான் கால் பண்ணேன். சார் மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் இந்த வேலை. அவர் எத்தனையோ கேள்வி கேட்டார், எதுவுமே சொல்லல சார், நான் வரல, என்னை விட்டுருங்க. நான் வீட்டுக்கு வந்தேன். எப்பொழுதும் ராத்திரி 10 மணிக்கு வர வேண்டிய ஆளு அன்னைக்கு காலைல 10 மணிக்கெல்லாம் வீட்டுல இருக்கேன். எங்களுக்கு திருமணமாகி 1 வருஷம் தான் ஆயிடுச்சு. என் மனைவி கேட்டாங்க, என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அவ்வளவுதான்மா, இன்னைக்கு தான் கடைசி, நான் ஆண்டுக்கு எங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன். அவளுக்கு ஒரே சந்தோஷம். இவ்வளவு நாள் ஜெபிச்சா அவ ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் பாருங்க, என் மேல நம்பிக்கை கிடையாது அவனுக்கு. உடனே அவன் சொன்னா, இது உண்மையா இருக்குன்னு சொன்னா, நீங்க எடுத்த தீர்மானம் உண்மைன்னு சொன்னா, முடிஞ்சா Facebookல போய் நான் ஊழியத்துக்கு வந்துட்டு அடிக்க பாப்போம் அப்படின்னா. அடி பாவி, இப்பதான் வந்திருக்கேன், அதுக்குள்ள இப்படி பண்றாங்க. ஆனாலும் பாருங்க, கல்யாணம் புதுசு, சொன்னதெல்லாம் செய்வோம் பாருங்க. உடனே சரி சொல்லி தொலைச்சாலேன்னு சொல்லிட்டு நானும் போய் Facebookல போய் அடிச்சிட்டேன். இன்னைக்கும் இருக்கு அந்த போஸ்ட். அக்டோபர் 8, 2010 போய் பாத்தீங்கன்னா இருக்கும். I give my life full time for Christ. ஆண்டு முழு நேரமா என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படியே அடிச்சேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. நிறைய பேர் எனக்கு ஈவன் ஆல்வின் தாமசன் கூட அடிச்சிருந்தாரு, ஜோயல் சூப்பர்ரா என்னமோ அடிச்சிருந்தாங்க. நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. நானும் அப்படியே சந்தோஷமா இருக்கேன். ஆனா அந்த பக்கத்துல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என் கூட வேலை செஞ்ச பசங்க, என்னடா இது ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டிருக்கேன், இங்க வரமாட்டியா, என்ன இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு, இது மாதிரி சம்பளம் யாரா தருவா, என்னென்னமோ பேசுறேன். எல்லாத்தையும் கேட்டு உட்காந்துருக்கேன். சாயங்காலம் 5 மணி ஆச்சு. அதே நாள் 5 மணி. 5 மணிக்கு என்னோட போன் அடிக்கிறேன். நான் போனை எடுக்கிறேன். எடுத்தா எனக்கு ரொம்ப அறிமுகமான ஒரு பிரபல பாடகர் ஒருத்தர், ரொம்ப ஃபேமஸான ஒரு சிங்கர். அவர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர். அவர் எனக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி, ஜோயல் எங்க இருக்கிறீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், வீட்டில தான் இருக்கேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம், உடனே கிளம்புங்க, 6:30 மணிக்கு ஏஆர் ரகுமான் ஸ்டுடியோக்கு வாங்க, உங்களுக்கு வேலை இருக்குங்க. என்னடா இது சோதனை, ஏடா ஒரு 5 மணி நேரத்துக்கு கால் பண்ணி கூடாதாடா, இப்பதான் அடிச்சு தொலைச்சேன். இப்ப நல்லா கவனிங்க, 2 வழி இருக்குங்க. ஒரு வழி என்னன்னா, என்னுடைய கனவு, நான் இத்தனை ஆண்டுகள் நான் கஷ்டப்பட்டு எதிர்பார்த்த, இது என் வாழ்க்கையில தேவைன்னு எதிர்பார்த்த ஒரு வேலை. எனக்கு தெரியும் ரகுமானுடைய சம்பளம் 2 மடங்கு, குறைஞ்சது 30,000 ஒரு நாளைக்கு சம்பளம். என்னுடைய வாழ்க்கை எங்கேயோ போக போகுது, என்னுடைய வருமானம் எங்கேயோ போக போகுது. எத்தனையோ காரியங்கள் நான் பாக்குறேன். எனக்கு அடுத்த 15 வருஷத்துக்கு எனக்கு எந்த குறையுமே கிடையாதுங்க. என் வாழ்க்கையை செழிப்பா காட்டுறான் சாத்தான். அப்படியே என்ன அழகா பச்சை பசேல் 15 வருஷம். ஆனா இந்த பக்கம் பார்த்தா ஆண்டு சொல்றாரு, என் வழி வாடா, என் சித்தம் இதான்.
உண்மை என்ன தெரியுமாங்க, எனக்கு அடுத்த வழி என்னன்னு தெரியாது, அடுத்த நாள் என்ன தெரியாது. இந்த பக்கம் சாத்தான் 15 நிமிஷத்தை காட்டுறான், இந்த பக்கம் எனக்கு அடுத்த நாள் தெரியாது. ஆனால் நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தோம். நீங்க நல்லா கவனிங்க, நான் ஒருவேளை இந்த வழியை எடுத்திருந்தா பொருளாதார விதத்துல என்ன பயங்கரமா ஆசீர்வச்சிருப்பாங்க. ஒரு நாளைக்கு 30,000 யோசிச்சு பாருங்க. ஏன்னா அதை வச்சு என்ன பண்றது சொல்லுங்க? அவ்வளவு காசு வச்சு நான் என்ன பண்ண முடியும்? பொருளாதாரத்துல என்ன அதிகமா ஆசீர்வச்சிருக்கலாம். ஆனா நான் இந்த வழி எடுத்தேன். ஒருவேளை பொருளாதாரமா நான் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, இந்த பக்கம் போயிருந்தா நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். இந்த பக்கம் போனதுனால ஆண்டவர் என்னையே ஆசீர்வாதமாய் மாற்றினார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதல்ல ஆசீர்வாதம், என்றைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறுகிறீர்களோ அன்றைக்கு தான் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். சொல்றேன், நீங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே நான் ஆசீர்வாதமா இருக்கேனா, இல்ல என்ன வெறும் ஆசீர்வதிச்சா போதும் ஆண்டவர் உட்கார்ந்துருக்கிறேனா? நான் சொல்றேன், என்றைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் மாற போகிறீர்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எப்படி பயன்படுத்துவது என்றால், வாங்குறதுல இல்ல, எவ்வளவு நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிறோம், எவ்வளவு என்னை சுற்றி இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கும். உங்களை பார்த்து சுத்தி இருக்கிறவங்க சொன்னோம், அப்பா உங்களால தான் நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன். அப்படி இருக்கணும் நம்முடைய சாட்சி. உன்னெல்லாம் நான் ஊரெல்லாம் உழைய கூட நான் நல்லா இருக்கிறேன், இது இல்ல ஆசீர்வாதம். மத்தவங்க சொல்லணும், ஐயா உங்களா நாங்க ஆசீர்வாதமா இருக்கிறோம் ஐயா. நான் சொல்றேன், இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜனத்தை ஆண்டவர் தேடுகிறார். தேவன் நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறது தான் தேவனுடைய திட்டம், தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா. நாலாவது முக்கியமான குறிப்பு, இதுதான் ரொம்ப நேரம் செலவு பண்ணும். ஓகே, நாலாவது குறிப்பு, தேவனுடைய ஆசீர்வாதத்தை கையாளுவதிலே கவனமா இருக்க வேண்டியது. யார் தப்பா விளையாடுறா, வேதத்தில் இருக்கிறதா சொல்லப்போம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை கையாளுவதிலே கவனமா இருக்க வேண்டியது. ஓகே, 2 வசனங்களை வாசிப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய். இது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆசீர்வாதமா இருப்படா. என்ன ஆசீர்வாதம்? ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறார், நீ ஆசீர்வாதமா இருப்ப. ஆனா 2ஆம் வசனத்திலே வாக்குத்தத்தத்தை பெற்ற ஆபிரகாம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் உன் நிமித்தம் நீ உன்னை என் சகோதரி. இந்த வசனம் நம்ம படிக்கும் போது இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் விசுவாசிகள். நல்லா கவனிங்க, தெரியாதவங்களுக்கு சொல்றேன். வாக்குத்தத்தத்தை பெற்றாருங்க இப்ப ஆபிரகாம். ஆண்டு சொல்ற நீ ஆசீர்வாதமா இருப்ப. கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, இப்ப ஆபிரகாம் என்ன பண்றாரு, எகிப்து கிளம்புறாரு. அவர் தேசத்துல பஞ்சம், இப்ப எகிப்து கிளம்புறாரு. எகிப்து கிளம்புனா எகிப்துல நுழையிறதுக்கு முன்னாடி மனைவியை பாக்குறாரு. மனைவியை பார்த்துட்டு சொல்றாரு, எம்மா நீ ரொம்ப அழகா இருக்கிற, நீ இவ்வளவு அழகா இருக்கிற, நம்ம இன்னொரு தேசத்துக்கு போறோம். இது வேதத்துல இருக்கிறது தான், நான் சொந்த கதை தான் சொல்லல. சொல்றாரு, நீ என் மனைவின்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, என்னை கொண்டுட்டு உன்னை கூட்டு போயிடுவானுங்க. அதனால நீ என்னன்னு சொல்லணும், மனைவின்னு சொல்லாத, என்னன்னு சொல்லணுமா, சகோதரி. நீ என்ன அர்த்தம்? நான் உயிரோடு இருக்கணும், உன்னை ஏவனா கூட்டிட்டு போடு. இதுல ஒளி மறைவு இல்லைங்க, இதுதான் உண்மை. உன்னை ஏவன் கட்டினாலும் பரவாயில்ல, நான் உயிரோடு இருக்கணும். நல்லா கவனிங்க, உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கையாளும் பொழுது, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது, ஒரு நாளும் உங்கள் தனிப்பட்ட ஆசீர்வாதத்திற்காய் உங்கள் குடும்பத்தை பலிகடாக்காதீர்கள். முதலாவது நீங்கள் நேசிக்க வேண்டியது தேவன், தேவனுக்கு அடுத்தது உங்களுடைய குடும்பம். நீங்க நிறைய பேர் இந்த ஆர்டரே மாத்திட்டோம். தேவனை நேசிக்கிறது அது அடுத்தது. தேவனுக்கு அடுத்தது நம்ம நிறைய பேர் வச்சிருக்கிறது என்னதுன்னா வேலை, வேலைக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்புறம் டைம் இருந்தா குடும்பம். இது எல்லாம் ஆண்டவர் வைத்த திட்டம். உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது தேவன், தேவனுக்கு அடுத்தது நீங்கள் குடும்பத்துல நீங்கள் அந்த ஆர்டர்ல வைக்க வேண்டியது யாருன்னா உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய குடும்பம். நான் சொல்லுவேன், எனக்கு என் ஊழியத்தை காட்டிலும் முக்கியம் என் குடும்பம். இந்த வாசம் கரெக்டா வாசம், இதுதான் ஆர்டர், ஆண்டவர் வச்ச ஆர்டர். நீ ஊழியம் ஊழியம் அது இல்லை, எனக்கு தேவை என்னுடைய முதல் இது ஃபர்ஸ்ட் காட், then comes my family. என் குடும்பத்துல முதலாவது என் மனைவி, என் பிள்ளைகள், என் பெற்றோர். நான் சொல்றேன், இந்த ஆர்டரை நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை கையாள உங்களுக்கு தெரியவில்லை என்ற அர்த்தம்.
இன்னைக்கு ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பளத்துக்காக குடும்பத்தை நடுத்தர விட்டு போற எத்தனை பேர் எனக்கு தெரியும். தேவையில்லைங்க, அப்படி காசு தேவையில்லை. ஒரு 500 ரூபாய் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல. நான் சொல்றேன், உங்களை முதல்ல நீங்க கவனிக்க வேண்டியது, முதலில் உங்களுடைய குடும்பத்தை கவனிங்க. இன்னைக்கு நான் சில காரியங்களை பேச விரும்புகிறேன். இதை பேசுகிற வயசு கிடையாது, ஆனா நான் ஒரு தேவனுடைய மனிதனா நான் இதை பேசுகிறேன். எனக்கு திருமணமாகி எனக்கு 8 ஆண்டுகள் ஆகுது. 8 இயர்ஸ், 8 ஆண்டுகள் ஆச்சுங்க திருமணமாகி. உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், ஆனா எனக்கு 8 வருஷம் தான் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா சொல்றேன், 8 ஆண்டுகள் ஆண்டவர் சாட்சியை மனைவிட்ட கேளுங்க. 8 ஆண்டுகள்ல ஒரு முறை கூட, ஒரு முறை கூட என்னுடைய மனைவி நான் திட்டினதே கிடையாது. என் மனைவி கோபமா நான் பேசினதில்லை, சத்தத்தை உயர்த்தினதில்லை. எல்லாம் அமைதியாயிட்டீங்க. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள், அநேக குடும்பங்கள் நீதிமன்றம் மாதிரி இருக்கு. டெய்லி சண்டை, யார் கரெக்ட் யார் தப்பு, இதான் சண்டையே வீட்டுல. நீ கரெக்டா நான் கரெக்டா, இத சண்டை போட்டே வாழ்க்கையை பிடிச்சாச்சு. நான் சொல்றேன், எங்க வீட்டுல என்னுடைய மனைவி என்ன திட்டினது 3 வாட்டி. 8 வருஷத்துல 3 வாட்டி திட்டு வாங்கியிருக்கேன், பெருமையா சொல்லிக்கிறேன். 3 வாட்டி நான் திட்டினதே கிடையாதுங்க. எந்த 3 வாட்டி திட்டிருக்காங்க. அதுல ஒரு வாட்டி தான் உண்மையா திட்டு வாங்கினேன், செஞ்ச தப்புக்கு திட்டு வாங்கினேன். 2 வாட்டி செய்யாத தப்புக்கு திட்டினாங்க. உடனே நான் சண்டை போடல. உனக்கு தெரியுமா என்ன பேசிட்டு இருக்க, என்ன எல்லாம் திட்டி முடிக்கிறது அமைதியா கேட்டேன். எல்லாம் கேட்டு இப்படி நடக்கலாமா, இப்படிதான் நடந்துச்சு. நான் சொல்றேன், திருப்பி பேசுறதுக்கு தெரியாது கிடையாது. நீங்க நிறைய பேர் நினைச்சுக்கிறோம், நம்ம பேசினாதான் வீரம், நான் ஆம்பளை, நான் இப்படி பேசாம இருக்க முடியும். சொல்றேன், உண்மையான வீரம் என்ன தெரியுமா? உங்களுடைய குடும்பத்தின் சமாதானத்துக்கு நிக்கிறீங்க பாருங்க, அதுதான் வீரம். சண்டை போடுறது எவன சண்டை போடலாங்க? இயேசு பேச தெரியாதா என்ன? சிலுவையில தொங்கிட்டு ஏடா நீ யாரா பெரிய ஆளா கேட்கறது எவனர் ஆகும்? நம்மளா இயேசுவோட நீதிமன்றங்களா? இயேசு சிலுவையில தொங்கிட்டு திருடனை பார்த்துட்டே நீயே 420, நீயே ஒரு கிரிமினல், நீ எனக்கு சொல்றியா? பிலாத்தை பார்த்து சொல்லிருக்கலாம், உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா, நீ எத்தனை கொலை பண்ண, எல்லாம் ஹிஸ்டரியும் தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார். இயேசு போலையா? இயேசுவோட நம்மளா வீரமா? பேசுற வார்த்தைகளை தவறா நினைச்சுக்காதீங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு அநேக, நான் இந்த காலைல சொன்னது போல, சாத்தான் கை வைக்கிறதே குடும்பத்துல சமாதானத்தை கெடுத்து அவனுக்கு தெரியும். ஆண்டரை வீட்டை விட்டு துரத்தியாச்சு. நான் சொல்றேன், எவ்வளவு காரியங்கள் நடக்கலாங்க. எங்களோட வீட்டுல நான் ஒரு ரூல் வச்சிருக்கேன். நானும் என்னோட மனைவியும் ஒரு சட்டம் மாதிரி வச்சிருக்கோம். நேற்று நடந்த பிரச்சனை இன்னைக்கு பேசக்கூடாது, அவ்வளவுதான். நேற்று முடிஞ்சுச்சா, அவ்வளவுதான். இன்னைக்கு சில பேர் 15 வருஷம் முன்னாடி நடந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். சில பேர் சொல்லுவாங்க, என்ன 15 வருஷம் முன்னாடி மாமியார் அப்படி பேசினாங்க, அங்க வச்சு இந்த வார்த்தை முடிஞ்சு போச்சுங்க. அது நான் சொல்றேன், மன்னிங்க. ஒரு கிறிஸ்தவனாய் மன்னிக்க தெரியாவிட்டா நம்ம என்ன வாழ்க்கை வாழ்றோம், என்ன ஆசீர்வாதங்க? சொல்றேன், மன்னிப்பை பெற்ற நாம் மற்றவர்களை மன்னிக்க தெரியணும். அதுதான் உண்மையான ரட்சிப்பு. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கதை சொன்னாரு. ஒருத்தன் வந்து கடன் வாங்குறான், அந்த கடன் பெரிய கடன், ஆண்டவர் அதை மன்னிச்சு விடுறாரு, அந்த எஜமான் மன்னிச்சு விடுறான். ஆனா இவன் போய் அதுல 1% தான் கடன் வாங்கினான். அவன் கிட்ட கடன் வாங்கினவன் ஜெயில போட்டான். ஆண்டவர் சொன்னாரு, ஏண்டா நான் உனக்கு இவ்வளவு மன்னிச்சேன், உன்னால் இந்த சின்ன காரியத்தை மன்னிக்க முடியாதா? அப்படியா, நீ இருக்க கட்டுற வரைக்கும் போ, உபாதிக்கிறவர்கள் கையில கொடுக்குறேன். பாருங்க, ஆண்டவர் நமக்கு இவ்வளவு பெரிய மன்னிப்பை கொடுத்திருக்கிறாரு. ஆனா நம்மை நேசிக்கிறவர்களை மன்னிக்கிறதுக்கு நமக்கு முடியல. ஒரு சின்ன காரியம் சண்டை போட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணி அதை வந்து ஒரு வாக்குவாதம் ஆக்கி வீட்டுல ஆரம்பிச்சு ரோட்டுக்கு வந்து சர்ச்சுக்கு வந்து தேவையில்லைங்க. நான் சொல்றேன், நீங்கள் தூங்குவதற்கு முன்பதாக அது என்ன பெரிய மனசு வருத்தமா இருக்கலாம், ஒரு மன்னிப்பு கேட்கிற தவறே கிடையாதுங்க. நான் சொல்றேன், தவறே செய்யாம நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன். நான் அந்த தப்பை செஞ்சதே இல்லை. நான் சொன்ன 2 வாட்டி நான் தப்பே செய்யல, அதுல ஒரு வாட்டி நான் புரிய வச்சுட்டேன். மனைவி சொன்ன இப்படிதான் நடந்துச்சு. இன்னொரு வாட்டி அவன் நான் சொன்னதை புரிஞ்சிக்கவே இல்லை, திருப்பி சொன்னா இல்ல நீங்க பண்ணதான் தப்பு. நான் ஒரு 2 வாட்டி சொன்னேன், கேட்கல. உடனே சொன்ன அப்படியே அம்மா சரிம்மா மன்னிச்சு, முடிஞ்சு போச்சுங்க, பிரச்சனை முடிஞ்சிருச்சு, சமாதானமா இருக்கும். அதை விட்டு நீ சொல்றது கரெக்ட் இல்ல, நான் இதை பேசி அதை ஒரு 10 நாள் ஆக்கி, ஒரு வாரம் ஆக்கி, இது இல்லைங்க குடும்பம். நான் சொல்றேன், குடும்பம் நீதிமன்றங்கள் அல்ல. இது நடுவில் மாட்டிக்கிறது பசங்க. அப்பா பக்கம் சேர்ந்தா அப்பாவுக்கு போவோம், அம்மா பக்கம் சேர்ந்தா அம்மா அவ்வளவுதான், அம்மா எதிர்த்தா அம்மா சோறு போடுறது கிடையாது. இது இல்ல குடும்பம். என்ன குடும்பம் இது? சொல்றேன்மா, நம்முடைய பிள்ளைகள் எதை பார்க்கணும் தெரியுமா? நம்ம எவ்வளவு சமாதானமா இருக்குன்றத பார்க்கணும்.
நம்ம சமாதானமா இருக்கணும். நம்மளே சண்டை போட்டுதான் பிள்ளை அடுத்தது எப்படி இருக்கும்? நம்ம அன்பா இருக்கிறத பார்க்கணுங்க. பிள்ளைகள் சண்டை போட்டுக்கிட்டு சச்சரவு பண்ணிக்கிட்டு இல்லை. சொல்றேன், அடுத்தது நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளோட நேரத்தை செலவு பண்ணுங்க. இங்க இருக்கிற பெற்றோர்களை தாழ்மையா கேட்கிறேன், ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் சில்ட்ரன். இன்னைக்கு பெற்றோர்களுக்கு நேரமே கிடையாது. பிள்ளைகளோட உட்கார்ந்து பேசுறதுக்கு நேரம் கிடையாது. பிள்ளைகளா நம்மளை எப்படி பாக்குறோம்? போலீஸ்கார மாதிரி தான் பாக்குறோம். வீட்டுக்கு வந்து அப்பா வராரா, லத்தி தான் இல்ல கையில. போலீஸ்காரன் ஆண்டு நம்மளை படிச்சிருக்காரு. நம்மள பிள்ளைகளை நான் சொல்றேன், நீ தண்டிக்கிற நேரத்துல தண்டிங்க, அடிக்கிற நேரத்துல அடிக்க, தப்பே கிடையாது. ஆனால் உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்க்க வேண்டிய உங்க அன்பை பார்க்கணும். அன்பு இல்லாத ஒரு பெற்றோனா நம்மள இல்லை. நான் சொல்றேன், என்னுடைய பையனை நான் கொஞ்ச நாள் முன்னாடி செம்மாட்டி ஸ்கூல்ல பயங்கர கெட்ட பேர் எத்தனையோ வாட்டி சொல்லி பார்த்தோம், கேட்கவே இல்லை. கொடுத்தோம், செம்மாட்டி கொடுத்தேன். ஆனா அவனுக்கு தெரியும், இன்னைக்கும் நான் வீட்டை இந்த பாம்பே வர்றதுக்கு முன்னாடி ஒரு 4-5 நாள் முன்னாடி ஏன்னா எங்க மாமியார் வீட்டுல அன்னைக்கு போயிருந்தோம். வீட்டு சாவியை காணும், வீடெல்லாம் தேடுறாங்க, எங்கடா சாவியை காணும், சாவியை காணும். வீட்டுல தேடினா சாவி கிடைக்கல. கடைசியில பின் வாசல் வழியா எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அது சாயங்காலம் யாரோ எதிர்ச்சியா கேட்டாங்க என் பையனை பார்த்து, சாவி எங்கேயா பாத்தியா ஜெரமி அப்படின்னு கேட்டா, ஆமா பார்த்தேன் அப்படின்னா. எங்கடா இருக்கு? நான் தான் எடுத்து வச்சிருக்கேன். எதுக்குடா எங்கடா எடுத்து வச்சிருக்கா? போய் எங்க பெட்ரூம் ஒளிச்சு வச்சிருக்கான். ஏன்டா ஒளிச்சு வச்சா? அப்பா நேத்து தான் வந்தாரு, திருப்பி எங்க வெளியே போயிரு போறான்னு மூடி வச்சிருக்கேன். பாருங்க, அவ்வளவு அன்பு அம்மா வச்சிருக்காங்க. இதுக்கு நான் அடிக்கிறேன், அவனை திட்டுறேன். ஆனாலும் என்னை பற்றி அவன் என்ன யோசிச்சிருக்கானா, எங்க அப்பா போலீஸ்காரன் இல்ல, இப்படா நம்ம அப்பா வீட்டுக்கு வருவார் அப்படி இருக்கணும். வந்துட்டானா அப்படி கூடாது. நான் சொல்றேன், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய அன்பை பார்க்க, குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நடுத்தர பலிகள் ஆகாதீங்க. கொஞ்சம் சம்பளத்துக்காக, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதுக்காக பரவாயில்ல. குடும்பமா இவனை பாருங்க, இந்த ஆதாம பாருங்க, முதல் முறையா வந்து ஆதாம ஏவாளை காமிச்சாருக்கா. ஏவாளை கொண்டு வர்றாரு ஆண்டவர். இந்த ஏவாளை பார்த்தோன்னே அப்படியே கண்ணதாசனே மிஞ்சிட்டான். எழுதுறான் பாருங்க, இவள் என் எலும்பில் எலும்பு, என் மாம்சத்தின் மாம்சம், என்ன சொல்லாத உயிரில் கலந்தவள். என்னடமோ அப்படியே டயலாக்லாம் அப்படியே பயங்கரமா இருக்கு. இது எப்போ ஆரம்பத்துல பார்த்த உடனே அப்படியே. ஆனா இதே ஏவாள் பாவம் செஞ்சா பாருங்க. பாவம் செஞ்சு ஆண்டு கேட்கிறாரு, ஆதாமே ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னா சொன்னா பாருங்க, ஒண்ணு நீர் கொடுத்த மனைவி எங்கடா போச்சு? எலும்பில் எலும்பு, மாம்சத்தின் மாம்சம். நல்ல விஷயம் நடக்கும்போது எலும்பில் எலும்பு, மாம்சம். ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா ஏதாவது நீ பார்த்து வச்ச பொண்ணு தானே. இது இல்ல குடும்பம். நான் சொல்றேன், உங்களுக்கு குடும்பத்துல அன்பு. பிள்ளைகளுக்கு சொல்றேன், உங்க அப்பா அம்மாவோட நேரத்தை செலவு பண்ணுங்கப்பா. ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் ஃபேமிலி. உங்க அப்பா அம்மாவோட பேசுங்க. நான் சமீபத்தில் என்னுடைய அம்மா, நான் மாசம் என்னுடைய அம்மாவுக்கு ஒரு கவர்ல கொஞ்சம் காசு நான் போட்டு கொடுப்பேன். என்னுடைய ஊழியத்துல எனக்கு வர காசுல ஒரு பகுதியை நான் அம்மா கூட, எங்க அம்மாவுக்கு தேவையே கிடையாது, பெரிய காசு, எனக்கு சின்ன காசு. ஆனா எனக்கு ஒரு ஆசை, எங்க அம்மாவுக்கு நான் கொடுக்கணும். எங்க அம்மாவுக்கு ரொம்ப ஆசை, சரி நம்ம பையன் நம்மளுக்கு கொடுக்குறான் அப்படின்ட்டு ஒரு ஆசை. இதை மாசம் நான் கொடுப்பேன். நான் இல்லைன்னா என் மனைவி கொடுப்பாங்க. ஒரு நாள் நான் இல்லை, அப்போ என் மனைவி தான் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அதுக்கு ஒரு நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வெளிநாட்டுல இருந்து வந்தேன், வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தா எங்க அம்மா டைனிங் டேபிள்ல உட்காந்துருக்காங்க. அப்புறம் அந்த சூழ்நிலை எப்படின்னா, நான் வரேன், வந்துட்டு வித்தின் ஒரு 1 hour தான் எனக்கு டைம் இருக்கு. அந்த 1 hourல பேக் பண்ணிட்டு திருப்பி நான் அடுத்தது கிளம்புறேன். ஸோ பேசிக்கா சூட் கேஸை போட்டு அடுத்த சூட் கேஸ் பேக் பண்ணிட்டு கிளம்புறேன் அடுத்த ஊருக்கு. ஸோ நான் வீட்டுக்கு வரேன், எங்க அம்மா உட்காந்துருக்கேன் டைனிங் டேபிள்ல. மம்மி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஃபுல்லா சூட் கேஸ்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு பசங்க எல்லாம் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு திருப்பி அடுத்த சூட் கேஸ் பேக் பண்ணிட்டு வெளியே வரேன். வெளியே வந்தா எங்க அம்மா உட்காந்துருக்கேன். நான் சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு. ஜோலி இங்க ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்னா. என்னம்மா அப்படின்னா, அந்த மாசம் என் மனைவி கொடுத்த கவர் அப்படியே தள்ளினாங்க. தட்டி தாடா காசு வச்சுக்கோ அப்படின்னா. இது வரைக்கும் அப்படி செஞ்சதே கிடையாது. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா மாமியார் மருமகள் ஏதோ புட்டுச்சா, என்ன இப்படி காசு தள்ளுறாங்க அப்படின்னு. என்னமா ஆச்சு அப்படின்னு அம்மா சொன்னாங்க, டேய் எனக்கு உன் காசு தேவையில்லை, உட்காந்து ஒரு 5 நிமிஷம் கூட பேசிட்டு போடா. நான் சொல்றேன், இறுதியும் அப்படியே உடஞ்சிருச்சுங்க. நீ வாலிபர்களுக்கு சொல்றேன், நீங்க சம்பாதிக்கலாம், உங்க காசு தேவையில்லப்பா உங்க அப்பா அம்மாவுக்கு. நீ சம்பாதிக்கிறது முன்னாடியே அவன் உயிரோட தான் இருக்காங்க. நம்ம நினைச்சு நம்ம சோறு போட்டு தான் எங்களாம் வாழ்றோம். ஏன் இவ்வளவு நாள் வாழலையா அவங்க? உங்க பெற்றோர்களுக்கு தேவை உங்க காசு இல்ல, அதற்கு மேல தேவை உங்களுடைய நேரம். உட்காந்து பேசுங்க அப்பா அம்மாவோட. நான் சொல்றேன், இன்றைக்கும் எனக்கு 35 வயசு ஆகலாம், திருமணமாகி 2 குழந்தை இருக்குங்க. நான் வீட்டை விட்டு கிளம்புனா, ஊழியத்துக்கு போறேன்னா என்னுடைய அப்பா அம்மாவுக்கு முத்தம் கொடுத்துட்டு தான் வெளியே போவேன். கட்டி பிடிச்சி 2 பேரும் முத்தம் கொடுத்துட்டு, நான் ஊர்ல இருந்து வெளியே வந்தாலும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறேன். என்னைக்குமே அவங்களுக்கு நீங்க குழந்தைங்க தாங்க. நீ எவ்வளவு பெரிய ஆளாகலாம்,
எங்களுக்கு குழந்தைங்க தான். என்னைக்குமா கடைசி நிறைய பேர் பசங்க அப்பாவை அப்பான்னு கூப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு, அம்மாவை அம்மானு கூப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு, வந்து வீட்டுல பேசுற ஒரே வார்த்தை சாப்பாடாச்சா, இல்ல ஹோட்டல்ல நடந்துருக்கீங்க. என்னைக்கு கடைசியா உட்காந்து அவங்கள்ட்ட பேசுனீங்க, எப்படிமா இருக்கு உடம்பு, சாப்பிட்டியாமா, ஒரு அன்பான வார்த்தை எப்பமா பேசுனீங்க? எவ்வளவு உங்களுக்கா தியாகம் பண்ணிருக்காங்க தெரியுமா அவங்க? உங்க குடும்பம், ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் ஃபேமிலி. விட்டா பேசிக்கிட்டே இருப்பீங்க, 5 நிமிஷம் தான் இருக்கு. குடும்பத்தோட நேரத்தை செலவு பண்ணுங்க. ஆண்டவர் நீங்க நிறைய வாழ்க்கை கூட பேசுறாரு, தம்பி வீட்டுக்கு போய் ஏதாவது உங்களை அப்பா அம்மா அவங்களோட மனசை புண்படுத்தபடியா பேச மன்னிப்பு கேளுங்க. டோன்ட் சாக்ரிஃபைஸ் யுவர் ஃபேமிலி. உங்களுடைய தனிப்பட்ட சந்தோஷத்துக்காக குடும்பத்துல விளையாடாதீங்க, குடும்பத்தோட நேரத்தை செலவு பண்ணுங்க. கடைசியா சீக்கிரம் முடிச்சிடுறேன், நான் பேசிட்டே இருக்கேன். கடைசியா இது சொல்லாம போக முடியல, சரி இந்த ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். மத்தேயுல வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு, காணிக்கை நீ எடுத்துட்டு வரும் பொழுது உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று உனக்கு அங்கே நினைவு கூறுவாய். அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கை செலுத்த. ஆண்டு சொல்றாரு, எப்பா நீ காணிக்கை எடுத்துட்டு வர, இந்த காணிக்கை எதுவா இருக்கலாம், ஆராதனை, இங்க ஆண்டு துதிக்கிறது, எதுவா இருக்கும். ஆண்டு சொல்ற, நீ பாடுறதுக்கு முன்னாடி முதல்ல போய் ஒப்புரவாகிட்டு அப்புறம் வா. யாரு? சகோதரனுக்கே. உன்னுடைய சகோதரனுக்கு ஒரு சண்டை போட்டா முதல்ல மன்னிப்பு கேட்டுட்டு அப்புறம் நீ வந்து எனக்கு காணி கொடுப்ப, அப்புறம் நீ வந்து பாடலாம், அப்புறம் நீ ஆராதிக்கலாம். நான் சொல்றேன், சகோதரனுக்கே ஆண்டவர் அவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுப்பாருன்னா அப்போ கணவன் மனைவிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பார். கணவன் மனைவி சண்டை போட்டு இங்க வந்து ஆராதிக்கிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க. எனக்கு தெரியும், எங்க சபையெல்லாம் சில பேர் இருக்காங்க, சர்ச்சுக்கு வரதுக்கு முன்னாடி அவ்வளவு சண்டை நடக்கும். கிச்சன்ல ஃபுட்பால், கபடி, ரக்பி, கிரிக்கெட், ஹாக்கி போட்டு எல்லா பாத்திரம் சொட்டையாக்கிட்டு திடீர் கனவு பாப்பாரு, இருடி டைம் ஆயிடுச்சு, சர்ச்சுக்கு போயிட்டு வந்து புது அபிஷேகத்தோட திருப்பி தொடரும். இப்படி சொல்லி இங்க வந்து சந்தோஷம் பொங்குது. என்ன பொங்குது எனக்கு தெரியல, இதெல்லாம் என்ன வெளிச்சம் தெரியல. யாரை ஏமாத்தணும்? ஆண்டு சொல்ல, முதல்ல ஒப்புரவாப்பா, அப்புறம் நீ வந்து பாடலாம். ஆண்டு குடும்பங்கள் மேல ரொம்ப கரிசனையா இருக்கிறாருங்க, குடும்பங்கள் மேல கரிசனையா இருக்கிறாரு. மன்னிக்க பழகுங்கள், பழையதையே பேசிட்டு இருக்காதீங்க. குடும்பத்திலே ஆண்டவர் அன்பை ஊற்ற வேண்டும் என விசுவாசிக்கிறேன். எவ்வளவு பெரிய தவறா இருக்கலாம், மன்னிக்க பழகுங்கள். சொல்ற பல வார்த்தைகளை பேசுறதுக்கு சாரின்னு ஒரு வார்த்தை போதுங்க, எல்லா காயங்களையும் ஆச்சு. ஒரு வார்த்தை இத சொல்றதுக்கு கொஞ்சம் நம்மளை தாழ்த்தினா போதும். இந்த ஈகோன்னு ஒண்ணுக்கு பாருங்களேன், நான் எப்படி அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கறது, இது இருக்கிற வரைக்கும் கொடுக்க மாட்டோம். சொல்றேன், என்றைக்கு நம்மை விட்டு கொடுத்து பரவாயில்ல மன்னிப்பு கேட்டா என்ன, என் குடும்ப சமாதானம் தான் எனக்கு முக்கியம், அதுதான் நமக்கு தேவை. கடைசியா எப்பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார், வசனத்தை மாத்திரம் வாசிட்டு போயிருந்தோம். எப்பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார், இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நேரம் இல்லை. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இந்த வசனத்தை நீ படிச்சாலே ஃபுல்லா இருக்கு எல்லாமே. உபாகமம் 28:1, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் நீ செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாய் வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்பொழுது உங்களை ஆசீர்வதிப்பார் என்றால் அவருடைய வார்த்தைக்கு கேட்டு அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் அவருடைய கட்டளைகளின்படி நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். என்னுடைய குடும்பத்திலே நீங்கள் விட்டு விட்டு போக வேண்டியது, எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார், டே உங்க யாருக்கும் நான் எந்த சொத்தையும் வைக்கல, எந்த பேங்க் அக்கௌண்ட்லயும் நான் காசு சேர்த்து வைக்கல, எதையுமே நான் விட்டு விட்டு போல உங்களுக்கு. ஆனா எங்க அப்பா சொல்லுவார், நான் கண்ணை மூடும் பொழுது நான் சொத்தை வைக்காம போலாம், ஆனா என் கண்களை மூடும் பொழுது நான் உங்களுக்கு தேவனை வைத்து விட்டு போகிறேன். சொல்றேன், நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எதை விட்டு விட்டு போகிறோம்? நம்ம பிள்ளைகள் தேவனை ருசித்திருக்கிறார்களா? நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்கிறோம். இதற்கு நாம் முக்கியத்துவத்தை கொடுக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நீங்க 5 காரியங்கள் பேசணும். முதலாவது, தேவனுடைய ஆசீர்வாதம் என்றால் என்ன? முதலாவது சொன்ன அது நம்முடைய குடும்பத்திலே சமாதானம். இரண்டாவது, தேவனுடைய ஆசீர்வாதம் எங்கே இருக்கும் என்றால் அது தேவனுடைய பிரசன்னம் எங்கே இருக்கிறதோ அங்கே தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். மூன்றாவது, தேவனுடைய ஆசீர்வாதத்தை எப்படி பயன்படுத்துவது? பெறுகிறது அல்ல தேவனுடைய ஆசீர்வாதம், நம்மை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் நம்ம ஆசீர்வாதமாய் மாறுவதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். நாலாவது, தேவனுடைய ஆசீர்வாதத்தை கையாளும் பொழுது கவனமாய் இருக்க வேண்டியது. உங்களுடைய தனிப்பட்ட ஆசீர்வாதத்திற்காக உங்களுடைய குடும்ப சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கெடுக்காதீர்கள். உங்களுடைய குடும்பத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுங்கள். ஐந்தாவது, எப்பொழுது தேவன் ஆசீர்வதிப்பார் என்றால்
எப்பொழுது நாம் தேவனுடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ, எப்பொழுது நாம் அவருக்கு நம்முடைய வீடுகளில் முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமோ, அன்றைய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நான் சொல்லுவேன், நீங்கள் தேவனை குடும்பமாய் பின்பற்றுங்கள், நன்மையும் கிருபையும் உங்களை, நன்மையும் கிருபையும் என்ன பண்ணும்? நம்மளை தொடரும். நம்ம தொடர தேவையில்ல. நீங்க நிறைய பேர் நன்மைக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கீங்க, ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி. ஆண்டு சொல்றேன், நீ ஓடாதப்பா, ஆசீர்வாதம் ஒன்ன தொடர்ந்து வரும். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா, ஆண்டவரை தொடர்ந்தால் ஆசீர்வாதம் நம்மை தொடரும். நீங்க ஆண்டவரை பின்னாடி விட்டு நம்ம ஓடிட்டு இருக்கோம் ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி. அது இல்ல, ஆண்டவரை தொடருங்க ஐயா, ஆசீர்வாதம் உங்களை தொடர்ந்து வரும். உங்களுடைய வீடுகளிலே, அதான் வேதத்துல வாசிக்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். தேவரை முதல்ல வைப்போம். ஏதாவது தப்பா பேசினா மன்னிச்சிருங்க. ஆனா எனக்கு தெரியும், உண்மையா பாரத்தோட நான் பேசினேன். குடும்பங்கள் மேல் ஆண்டவர் பெரிய பாரத்தை வைத்திருக்கிறார், அக்கறையை வைத்திருக்கிறார். உன் குடும்பத்தை நீங்கள் தேவனுடைய குடும்பமாய் கட்டி எழுப்புங்கள், சந்தோஷமான குடும்பங்களை கட்டி எழுப்புங்கள். குறைகள் எல்லா குடும்பத்திலும் இருக்கு. வீட்டுக்கு வீடு வாசப்படி மாதிரி எல்லா குடும்பத்திலும் குறைகள். எங்க குடும்பத்துல குறை இருக்கு, எங்க குடும்பத்துல தேவைகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா எங்க குடும்பத்துல ஒண்ணு மாத்திரம் என்னைக்குமே இருக்கு, சந்தோஷமா இருக்கலாம். அதுதான் உங்க குடும்பத்துக்கு தேவை. பெண்களும் சொல்றேன், சில காரியங்களை விட்டு கொடுங்க, சில காரியங்களை சகிச்சுட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை சண்டையாக்கி பெருசாக்குற வரைக்கும் நம்மளுக்கு தூக்கமே வராது. ஒரு 10 கேள்வி கேட்காட்டி நம்மளுக்கு தூக்கம் வராது. விட்டு தொலைங்க. சில பேர் பரவாயில்ல விட்டு போயிடுவோம், விட்டு அதை கேட்டு அவங்களுக்கு மனசு கஷ்டப்படுத்தி அவனை குற்றவாளி ஆக்குற வரைக்கும் நம்மளுக்கு தூக்கம் வராது. இப்ப ஒத்துக்கிட்டியா குற்றவாளியா? ஓகே சரி, இப்ப இப்படி இல்ல, இது இல்ல, விட்டு கொடுங்க, பரவாயில்ல. எல்லாரும் தவறு செய்யறோம், நம்ம எல்லாம் எல்லாருடைய வாழ்க்கை இருந்தா கூச்சிருக்கோம், எல்லாரும் தவறு செய்யும். ஒரு தவறு எதிரில் ஒரு ஆள் செஞ்சுட்டா நம்ம அப்படியே பரிசுத்தவான், அப்படியே பெரிய இது வரைக்கும் நம்ம தவறே செய்யாத ஆள் மாதிரி ஆயிடுவோம். அவனை குற்றவாளி ஆக்கி அவன் சிறுவையில் அடிச்சு வேடிக்கை பார்க்குற வரைக்கும் நம்ம தூக்கம். அப்படி இல்லை, ஒரு மன்னித்து ஒரு அன்பு கொடுத்து விட்டு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேரோட ஆண்டு பேசியிருக்கிறார்? இனிமேல் என் குடும்பத்தில் நான் சந்தோஷமா இருப்போம்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லிருப்பாங்க. சோத்திரம் ஆண்டவரே, இதை விட பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே. கர்த்தர் ஆசீர்வதி. எல்லா கண்களையும் மூடுவோம், உட்கார்ந்தபடி கண்களை மூடுவோம். நேரம் ஆயிடுச்சு. உட்கார்ந்தபடி கண்களை மூடுவோம். உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். விசேஷமா நம்மளோட பிரே, இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டு உங்கள் மேல் பலிக்க பண்ணுவாராக. இன்றைய காலத்தில் நான் ஆசீர்வதிக்க போகிறேன். முடிந்தால் கரங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது இடத்தை கொடுப்போம். அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான வேலை, இந்த அருமையான பிள்ளைகள் இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இவ்வளவு அதிகமாய் உற்சாகமாய் என்னுடைய வார்த்தையை கேட்ட இந்த பிள்ளைகள், என்னுடைய வாழ்க்கையில கேட்ட காரியங்கள், இவர்கள் எல்லாம் உள்ள குடும்பத்திலே இவர்கள் அன்று பலிப்பதாக, இவர்கள் இதை செயல்படுத்துவார்களாக. குடும்பத்திலே சந்தோஷத்தின் சமாதானத்தின் நிறைவாய் ஊற்றுவீராக. இவர் தேவைகளை எல்லாம் சந்திப்பீராக. எல்லைகளை விஸ்தாரமாக்குவீராக. குடும்பத்திலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தாராளமாய் ஊற்றுவீராக. குடும்பத்தை சுற்றிலும் பாதுகாப்பின் வளையத்திற்குள்ளே வைக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னதின்படியே இவர்கள் குடும்பத்தை எந்த ஒரு வாதையும் அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். வீட்டின் நிலைக்கால்களிலே ஒரு ரத்தத்தை தெளித்து நாங்கள் பூசி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் என்று சொன்ன தேவன், இவர்களுக்கு எதிராக உருவாகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போவதாக இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். உடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பான வார்த்தையின்படியே என்னுடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, இவருடைய பிள்ளைகள் ஆண்டவரே பந்திகளை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளை போல இருப்பார்களாக என்று ஆசீர்வதிக்கிறோம். சமாதான தாவரங்களில் நிலையான வாசஸ்தலங்களில் பிள்ளைகள் வாசம் பண்ணுவார்களாக. கீழாகாமல் மேலாவார்களாக, வாலாகாமல் தலையாவார்களாக. அவர்கள் மேலுடைய பிரசனத்தை நீர் ஒழிக்க பண்ணி அவருடைய வாழ்க்கையிலே நீரே ஆண்டவரே அவர்கள் துணையாயிருந்து தகப்பனாயிருந்து அவருடைய வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும் நீர் ஆண்டவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே நீர் நிறைவாய் அவர்களுக்கு தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். நீர் அவர்களை ஆசீர்வதியும், பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பான நேயர்களே, இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிய ஆவடி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் acaavadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 938-023-7774 மற்றும் 938-221-7774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.